மனித சமூகத்தினுடைய முழு மனித சமூகத்திற்கு வழிகாட்டி. உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துன்னு சொல்லி இன்னைக்கு எதையும் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள், நபிமார்கள் நிறைய, லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. எல்லா நபிமார்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட எல்லா நபியுடைய சுன்னத்தின் எதையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஜாஇலுக லின்னாஸ் இமாமா, நான் உங்களை மக்களுக்கு முன்மாதிரியா இமாமாக நான் மாற்றி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காபாவை கட்டிய உடனே அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஜாஇலுக லின்னாஸ் இமாமா, நான் உங்களை மக்களுக்கு முன்மாதிரியா நான் மாற்றி வைத்திருக்கிறேன். அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னா, குல் யா அய்யுஹன்னாஸ், நபி நீங்கள் சொல்லுங்கள் மக்களை பார்த்து, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் ஒரு கூட்டத்திற்கு என்று, ஒரு காலத்திற்கு என்று, ஒரு நேரத்திற்கு என்று நான் நபி கிடையாது. இலைக்கும் ஜமீஆ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நான் தான் நபி என்பதை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவமும் ரசூலுல்லாஹுடைய நபித்துவம், ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இரண்டுமே ரொம்ப ஆழமானது. தௌஹீதினுடைய ரொம்ப ஆழமானது. உலகத்தில் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை எடுக்க நினைத்தாலும் அவன் வந்து சேருகிற பாதை குர்ஆனுக்குள்ளாக வந்து இருப்பான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. யஹூதிகள் சொன்னாங்க இப்ராஹிம் இஸ்லாம் எங்களுக்கு என்று, நசாராக்கள் சொன்னாங்க இப்ராஹிம் இஸ்லாம் எங்களுக்கு என்று. அல்லாஹ் சொன்னான், அவர் யஹூதியும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது, வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமான். அல்லாஹ் அவர் தூய பியூர் முஸ்லீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்